ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக நார்மலான வெஜிடபிள் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் பொட்டேட்டோ மஞ்சூரியன் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பொட்டேட்டோவில் செய்து கொடுக்குற பலகாரங்கள் குழந்தைங்கள ரொம்பவே கவரும். அதே சமயம் இந்த ரெசிபி பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுக்கு, நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் முதல்ல பார்க்க முடியும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எல்லார் வீட்லேயுமே கேரட் துருவி, தேங்காய் துருவிலாம் வச்சுருப்போம்ல, இது போல் இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். பெரிய சைஸ் துருவி இருக்குல்ல, அதில் நான் துருவுறேன். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன சைஸ் துருவியில் கூட துருவிக்கிறலாம். பாருங்கள், இது போல் நல்லா துருவி எடுத்துக்கிறணும். இந்த 4 உருளைக்கிழங்குகளையுமே நல்லா துருவி எடுத்துக்கிறணும். இப்போ துருவி எடுத்தாச்சு. இதில் நிறைய தண்ணி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த தண்ணியெலாம் தேவைப்படாது. பாருங்கள், இது போல் நல்லா பிழிஞ்சிட்டு சுத்தமான தண்ணியில் சேர்த்துருங்க. வேற ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்டேன். இதே போல் மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்குகளையும் நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கழுவிக்கிறலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிழிஞ்சு எடுத்ததெல்லாம் நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிடலாம். கழுவினதுக்கப்புறம் இது போல் ஒரு சன்னி வச்சுட்டு நல்லா இதை தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்ததுன்னா நம்ம மஞ்சூரியன் பொரிச்சு எடுக்கும்போது நிறைய எண்ணெயை குடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வேறு ஒரு மிக்சிங் பவுலில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்குகளையும் நீட்டாக இது போல் தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதெல்லாம் சேர்த்துடணும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு சுவைக்கேற்ப இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் பிசைஞ்சோன்னா இந்த உருளைக்கிழங்கு நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சிட்டு அழுத்தி கொடுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. ஒரே சைஸில் இருக்கக்கூடிய சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் மஞ்சூரியன் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். சின்ன பந்துகள் மாதிரி உருட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பாருங்கள், இன்னொரு பால் நான் செஞ்சு காமிக்கிறேன். லேசாக இது போல் கையில் எடுத்துகிட்டு போய் உருட்டினீங்கனாலே வந்துடும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் பொரிக்க தயாராக இருக்குது. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இதை 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இது போல் எண்ணெயில் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பால்ஸையும் சேர்த்துடணும். ஒவ்வொரு பேட்ச் வைஸாக பொரிச்செடுங்க. நல்லா இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிச்செடுக்கணும். நம்ம ஏற்கனவே சேர்த்த உருளைக்கிழங்கு பால்ஸை நான் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பால்ஸ் சேர்க்குறேன். இடையிடையில் இது போல் 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்செடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் பால்ஸ் தயாராகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல. இந்த டைமில் இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதே போல் நம்ம ஏற்கனவே மீதம் வச்சுருக்கோம்ல மாவு, அதையும் இதே போல் பொரிச்சு எடுத்துருங்க.
பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போதே பாதி காலியாயிரும். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். ஸோ இது நம்ம மஞ்சூரியன் கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதனால் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ மீதம் இருக்க மாவுகளையும் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சூரியன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நசுக்கின இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சும்மா 1-2 நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம். இதை கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க, ஒரு 10 செகண்டுக்கு. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் பொரிய விடுங்க. இது ஓரளவு கண்ணாடி பதம் வந்துடும் அந்த 1 நிமிஷத்துலேயே. இப்போ இதில் ஒரு எல்லோ கலர் கேப்சிகமை நல்லா சின்ன சின்னதாக நீள்வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு ரெட் கலர் கேப்சிகமையும் நல்லா நீள்வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க. அப்போ தான் கேப்சிகம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க. நான் சொன்னது போல் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. உங்கள்கிட்ட க்ரீன் கேப்சிகம் இருந்ததுன்னா நீங்கள் அது மட்டும் கூட சேர்க்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு நான் 2 கலர் சேர்த்துருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு திக்கு கிரேவி வர்றதுக்காக நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். அதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவியோட இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேருங்க. எதுக்காகனா அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் இந்த கிரேவியோட இந்த பொரிச்ச உருளைக்கிழங்குகளை சேருங்க. அப்போ தான் இது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிரும் அந்த உருளைக்கிழங்கு பால்ஸ். அதனால் கொஞ்சம் சூடாகவே சர்வ் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான ஈஸியான பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோஸ் வேணும் இல்லை தெரிஞ்சுக்கிறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த ரெசிபி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் கேட்டிருந்த ரெசிபி தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சது இதை அப்லோட் பண்ணணும்னு நிறைய நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே போலவே அவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன்.
ஸோ நம்ம கேட்டும் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களேன்னு வருத்தம் வேண்டாம், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.